அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சாந்தினி, இந்திரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அதாவது குழந்தை நல டிபார்ட்மெண்ட்டில் உதவி பேராசிரியராக இருக்கிறேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரமாக எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படுகிறது. எதனால இந்த உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாய்ப்பால் அப்படின்றது ரொம்பவே சாதாரணமான விஷயம். எல்லா தாய்மார்களும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுப்பது ஒரு சாதாரணமான விஷயம். அப்படிப்பட்ட சாதாரணமான விஷயத்துக்கு எதற்காக நம்ம ஒரு வாரம் ஃபுல்லா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலக தாய்ப்பால் வாரத்துக்கான முக்கியமான விஷயம் தாய்மார்களுக்கு தாய்ப்பாலுடைய முக்கியத்துவத்தை கொண்டு சேர்ப்பது தான். என்னதான் இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம கூறினாலும், உலகளவுல பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் பிறந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுப்பதும், முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டும் கொடுப்பதோட சதவீதம் மிகவும் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த சதவீதம் 100% ஆவதற்காகத்தான் நம்ம தாய்ப்பால் வாரம் உலக அளவில் இந்த ஆகஸ்ட் 1 7 வரைக்கும் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த வருஷமும் ஆகஸ்ட் 1 7 உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த தாய்ப்பால் அவ்வளவு முக்கியம்னு நிறைய தடவை எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எதனால முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குழந்தைக்கு கிடைக்கிற முதல் உணவு தாய்ப்பால். இந்த தாய்ப்பால்னால குழந்தைக்கு கிடைக்கிற நன்மைகள் அப்படின்றது, முதல் விஷயம், குழந்தைனால ஈஸியா செரிமானம் செய்யக்கூடிய உணவா இருக்கும் இந்த தாய்ப்பால். அடுத்து, இந்த தாய்ப்பாலுக்கு நம்ம எதுவும் செலவு பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு புட்டிப்பால் வாங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு ஜாஸ்தியாகும். பட் தாய்ப்பால் விலை மலிவானது, செலவும் எப்படியும் கிடையாது. குழந்தைக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியமும், புரத சக்தியிலிருந்து கொழுப்பு சக்தியிலிருந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவைப்படுற DHA அப்படின்னு கூறப்படுகிற டோபோசா எக்ஸா ஈனோயிக் ஆசிட், இது எல்லாமே தாய்ப்பால்ல தேவையான அளவு இருக்கு. ஸோ ஒரு குழந்தைக்கு பிறந்த முதல் 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலை தவிர வேற எந்த உணவும் தேவைப்படாது. இவ்வளவு முக்கியமான தாய்ப்பால் குழந்தைக்கு இவ்வளவு ஆரோக்கியமானதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் தாய்மார்களுக்கு இந்த தாய்ப்பால்னால என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாய்மார்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மார்களோட அந்த கருப்பை சுருங்குறதுக்கு இந்த தாய்ப்பால் சுரக்கும் போது ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோனும் சேர்த்து சுரக்கும். இதனால குழந்தைகள் பால் குடிக்கிறப்போ ஆக்சிடோசின் சுரந்து தாய்மார்களோட கருப்பை சுருங்கும். இதனால தாய்மார்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் வர இரத்தப்போக்கு மிகவும் கம்மியாகும். இரண்டாவது, தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான ரிஸ்க் மிகவும் கம்மி மற்ற தாய்மார்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதோட சேர்ந்து நிறைய பேரோட கவலை ப்ரெக்னென்சி அப்போ, மாசமாக இருக்கிறப்ப வெயிட் கூடுறது. ஸோ இந்த வெயிட் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு சீக்கிரமாகவே குறையும். ஸோ இதெல்லாம் நன்மைகள் தாய்மார்களுக்கும் இருக்குது. ஓவராலாக என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மாரும் குழந்தையும் ஒன்று சேர்றதுக்கு, அந்த பாண்டிங், அந்த பாசத்துக்கும் இந்த தாய்ப்பால் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இவ்வளோ நன்மையாக இருக்க தாய்ப்பால் எப்படி கொடுக்கறது, எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். இதில் முதல் விஷயம், குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் ரொம்பவே அவசியம். குழந்தை பிறந்த 1/2 மணிலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள, இல்லை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ தாய்ப்பாலை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அடுத்து, தாய்ப்பாலுக்கு முன்னாடி வேற எந்த ஒரு உணவும் கொடுக்கக்கூடாது. நம்மளோட ஊரில் ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா இந்த தேன் கொடுப்பாங்க, சர்க்கரை தண்ணி. ஸோ இதெல்லாம் தாய்ப்பாலுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. ப்ரீ லாக்டியல் ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. தாய்ப்பால் தவிர குழந்தைக்கு வேற எதுவுமே தேவையில்லை. எந்த வயது வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னா, 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. வேற எதுவும் கொடுக்க தேவையில்லை. தண்ணீர் கூட தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் 90% மேலே இருக்கிறது தண்ணீர் தான். ஸோ தாய்ப்பாலோட வேற எதுவுமே தேவையில்லை 6 மாதம் வரைக்கும். இதே நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவோம். WHO, அதாவது உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைக்கு 2 வயது வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். 6 வயது வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே, 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். 6 மாதத்துக்கு அப்புறம் இணைய உணவுகள் நம்ம சேர்த்துக்கலாம். 2 வயது வரைக்கும் நம்ம தாய்ப்பாலை கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இவ்வளோ முக்கியமான தாய்ப்பாலை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு 2 வயது வரைக்கும் கொடுக்குறப்ப குழந்தைக்கு தேவையான சத்து, ஆரோக்கியம், எதிர்ப்பு சக்தி, மூளை வளர்ச்சி, இது எல்லாமே நல்லா கிடைக்கும். இப்போ தாய்ப்பால் கொடுக்குற குழந்தையும் கொடுக்காத குழந்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் கிடைக்கிற குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, டயரியா, அடுத்து நிமோனியா, காய்ச்சல், இது வரதோட சதவீதம் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் தாய்ப்பால் மிகவும் அவசியம் குழந்தைக்கு 2 வயது வரைக்கும்.